முன்னாடிலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலே இந்த மேகிய தாங்க கிண்டி சாப்பிடுறது. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, இது மேகி வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கும். அப்பலாம் இதுதான் ஸ்நாக்ஸாவும் இருக்கும். ஆனா எங்க அம்மாவுக்குலாம் இந்த மேகி கிண்டவே தெரியாது. என்னன்னு கேட்டா, இந்த காய்கறி இதெல்லாம் போட்டு கிண்டி குடுங்கம்மா அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. நீயே கிண்டி சாப்பிடு. இது எப்படி செய்யணும்னே தெரியாது அப்படின்ருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி, அதுல இருக்கிற பொடி லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து அப்படியே ஒரு கிண்டு கிண்டி இறக்கிருவேன். எனக்கு கொஞ்சம் குடேன் அப்படின்னு சொல்லி எங்க அக்காலாம் கேட்பாங்க. நான் குடுக்கவே மாட்டேன். அப்படிலாம் சண்டை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, இத செஞ்சு சாப்பிடுறதே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து குடுக்கக்கூடாதுங்கிறதுனால, பிள்ளைங்களுக்கு அதிகமா குடுக்குறது கிடையாதா, அதனால நம்மளுமே செஞ்சு சாப்பிடுறது கிடையாது. அவங்க ஸ்கூலுக்கு போன பிறகு அவங்களுக்கு தெரியாம உட்கார்ந்து சாப்பிடுறது. இன்னைக்குமே அப்படிதான். பிள்ளைங்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா லைட்டா பசிக்கிற மாரி இருந்தது. அப்புறம் டேஸ்ட்டா ஏதாவது சாப்பிடும் போல இருந்தது. புட்டு, இடியாப்பம் இந்த மாரி ஏதாவது செய்வோம்னு தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். புள்ளைங்க இல்லாம நம்ம எப்படி செஞ்சு சாப்பிடுறது? அது செஞ்சாலுமே அவங்க மதியம் தான் வருவாங்க. அதுவரைக்கும் புட்டு, இடியாப்பம்லாம் கெட்டு போகும் இல்லையா? அது தேங்காய் பால் ஊத்தி தான் செய்வோம் இல்லையா? அதனால அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு சரி கடையில போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம்னு அங்க போய் பார்த்தா, முன்னாடி பார்த்துக்கோங்க இந்த மேகி பாக்கெட் தான் தொங்கிட்டு இருந்துச்சு. சரி இது ஒண்ணு வாங்கிட்டு போய் செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப நாளா ஆச்சு செஞ்சு சாப்பிடுவோமேன்ட்டு இன்னைக்கு செஞ்சு சாப்பிட தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சளி, இருமல் இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, நல்லா சூடா, நல்லா காரமா சாப்பிடும் போல தான் ஆசையா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற மசால் பொடியெல்லாம் அள்ளி எடுத்து போட்டு வச்சாச்சு. ரொம்பவே காரமா வேற இருந்தது. பிள்ளைங்களுக்கு குடுக்காம சாப்பிட்டது என்னமோ மனசு கஷ்டமா தான் இருந்தது. ஆனா இதெல்லாம் பிள்ளைங்க குடுக்க கூடாது இல்லையா? அதனால குடுக்குறது கிடையாது. முடிஞ்ச அளவு இந்த கடை தீமண்டம்லாம் விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு வீட்லயே செஞ்சு குடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் மேகி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்க யாராச்சும் ஆசைப்பட்டீங்கன்னா, அது வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு தயவு செஞ்சு குடுத்துறாதீங்க. ஸோ நாளைக்கும் நல்ல ஒரு மினி விளாக்ல சந்திக்கலாம். டாடா! பை பை.